என் வார்த்தைக்கு மறுப்பே கிடையாது. இதுவரையும் சொல்லி எப்பயாவது மறுப்பு பேசியிருக்கிறேனா? சரி, சொல்வதுதான் செய்வேன். என் வார்த்தை செய்வதைதான் நான் சொல்வேன். அப்படியா? செய்வீங்களா? என்னங்க, நான் சொல்லும் வார்த்தைக்கு மறுப்பி திரும்பி மண்ணை கடத்தல சத்தியம் செய்யுங்க. வார்த்தை நம்ப கிடையாது. செய்யுங்க. பாருப்பா, தசரத சக்கரவர்த்தியே இது மாதிரி நேரம் தான் சத்தியம் கொடுத்துட்டு படாத எம்சப்பட்டாரு. குடும்பமே கழிஞ்சு போச்சு. கொண்டாட்டி வார்த்தை கேட்காத இருந்த நிறம் தன்ன கொண்டாட்டி தான் தெய்வம். அவன் தான் தேவன், உலகம், இவன் தான் சொர்க்கம். அப்படியா? உனக்காக ஒன்று என்ன ஓராயிரம் செய்து தெரியும். அப்படியா? நம்ம மகள் பத்மாவதிக்கு நான் மாப்பிள்ளை பார்த்திருக்கோங்க. ஆமாங்க. என்னங்க, சிறிய அண்ணி ஆயிடுச்சு, குடும்ப கட்டுவாரி நண்பன் எதிர்பார்த்தேன் நான். அப்படியா? அவளை பாசமா? ஆமாங்க. யார் அவர்? என்னங்க, ஒரு நாட்டில வரசுங்க. என்னங்க உண்மையான வார்த்தையால சொல்வது? அப்படியா? நம்ம மகள் மீது அவ்வளவு பாசமா? உண்மைதானம்மா. தாய் இல்லா பிள்ளை தருதல் என்று சொல்வார். இதுக்கு மாறாக சிறு தந்தையாக இருந்தாலும் சிறு தாயாக இருந்தாலும் சரி, அவள் வாழ் சிறப்பாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு ஒரு நாட்டில பார்த்துக்கிறாய். நீ அல்லவோ பெண் தெய்வம். அப்படியா? ஆயிரம் பெரிய சட்டம் அதை விட்டு கிடையாது. இப்போ இந்த மகளை பார்த்து என்னங்க என்னங்க போட்டு நடக்குது. மாப்பிள்ளை ஒரு நாட்டு இளவரசன். என்ன நாடு தெரியுமா? என்னங்க, மதிவதனபுரி நாடு. ராஜேந்திர மன்னர் அவருடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவமணிங்க. அவன் இப்போது எப்படி தெரியுமா இருக்கிறான்? பொருத்தமா இருப்பான். ஆமாங்க. நான் மகளுக்கு அவன் தான் பொருத்தமானவன். ஆமா. ஏனென்றால் பேர் அரசுடைய மகன். பொருத்த அப்படி ஒரு பொருத்துங்க. விளக்கமா நான் சொல்லிட்டேன். என்னங்க, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து கேளுங்க. அவன் இப்ப எப்படி தெரியுமா இருக்கிறான்? என்னங்க, அவன் இருந்து போய் இப்படிமா இருக்கான். ஆமாங்க. ஒரு பெண்ணை பற்றி பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்வார். பின்னாடி பேரும் கொண்டவளே, நீ ஒரு நாட்டு பேசினேங்க. பெண் குலத்திற்கு பிறந்தவள் நீ. பெண்ணின் பெண்கை அவளை கற்பனை உண்டாக பேகம் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு பெண்ணா பிறந்தவள் மற்றவர் மதிக்க வேண்டும், மற்றவர் குறைவு செய்யவில்லை என்றாலும் கெட்ட எண்ணத்தோடு பார்க்க கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அவள்தான் ஒரு பெண். பூமாதேவிக்கு சமமானவள். இருக்கின்ற பொருள் எல்லாம் பெண்ணை எதுக்காக சார்ந்திருக்கிறது. தங்கையும் ஒரு பெண் தானே, நம்ம சுமப்பது ஒரு பெண் தானே. பொன்னிலே வாத்திலியா அந்த ஆகாயவாணி ஒரு பெண் தானே. அனைத்து பெண்மையாக நிலைமை பெண்தானி. வேகனு கொண்டவளே, கள்ளம் கவர்மற்றவள், தாயில்லா பிள்ளையாயிற்று. அவளுக்கு தாயாக இருப்பாய் நம்பிதானே அழைத்து வந்தேன். நம்பிதானே திருமணம் செய்து வைத்திருந்தேன். உடனே என் ஒரே பெண்ணுக்கு பிணத்தும் போடு பிணத்தோடு திருமணமா? ஆமாங்க. அன்பு திருமணம் உயிரல்லவோ, அது ஆயிரங்காலத்து பயிரல்லவோ.
பெண் அல்லவா? என் பெண் ஒரு பணத்தை மனமடிப்பதற்கு என் மனம் ஒருபாடு ஏற்காது. போகிறதுங்க. எனக்கு என் கருத்தில் நீங்க சத்தியம் செய்து கொடுத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கின்றதா? எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. சீக்கிரம் அவருடைய மகள் பத்மாவதி சென்று இந்த திருமணத்துக்கு நீங்க தான் சம்மதம் கேட்டுட்டு வரணும். சம்மதம் மட்டும் கேட்டுட்டு வரல, நீங்க கட்டின தாலிய அப்படியே கட்டி ஆளில மாட்டு போடு. மீண்டும் திரும்பாதோ என் மகளின் உறவு. உன் மனதிலே சிறிதளவு கூட ஈரம் கிடையாதா? கல்லில ஈரம் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். நீ ஒரு பெண் தானே, இன்னும் அந்த இரக்கத்தை காண முடியாதா? நீ பெற்றால் என்ன, மற்றவர் பெற்றால் என்ன, அவளும் உன்னை போன்ற ஒரு பெண் தானி. ஒரு பெண் எழுதால் பேய்களுக்கு மனம் இருக்கும் என்று சொல்வார்களே, நீ ஒரு பெண் தானி, அவள் மீது இரக்கமே கிடைக்காதா? இரக்கமே பிறக்காதா? திரவாதோ உன் மன கனவு மீண்டும் திரும்பாதோ எந்த உறவு. அவளுக்கு எல்லாம் நேர்ந்து விட்டால் வரும் காலம் உனக்கு பழிக்குமே. இந்த பழிபாவனைக்கு உனக்கு ஆளாக போதுங்க. என் கருத்தில் நீங்க சத்தியம் செய்து கொடுத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கிறதா? என்னங்க நீ மட்டும் உன் மகளிடம் திருமணத்துக்கு சம்மதம் கேட்டுட்டு வரணும். இந்த தாலியை கழட்டி இருந்துட்டேன் எங்க அம்மா வீடு எல்லாம் சொல்லாது. சரி, உன் மகளிடம் பார்த்து சமாதானம் பேசிட்டு வர. இப்போ கேட்டுட்டு வரியா? குலமது தடைக்கு பிறந்தவளே, என் குலத்தின் குத்து விளக்கு, ஒரு ஆண் வாரிசே இல்லை என்ற மன வருத்தம் எனக்கு இல்லையே. அவ்வளவு ஒரு நுகந்தமான புத்திசாலியாயிற்றே. உன் வாழ்வு கேள்விக்குறியாகுவதற்கு நானே ஒரு காரணமாகிவிட்டேனே. இவள் மீது கொண்ட காதலால் உன் மீது கொண்ட பாசத்தை பொய்யாக்கி விட்டேனே. இந்த படுபாவிக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். ஐயோ, ஒருவேளை மறுத்து விட்டால் வருகாலம் நான் இழிவாக பேசிவிடுமே. சத்திய மரபிலே வந்தவன் சத்தியத்தை தவறிவிட்டான் இந்த உத்தமன் என்று காலமெல்லாம் கேள்விக்குறியாகியுமே எனது வாழ்வு. ஐயோ, உண்மைதான். என் மகளின் காலில் சென்று விடுகிறேன்.